எஸ்கே அவர்களுடைய கேரக்டர் பேர் என்ன சார்? அப்புறம் ரகுன்னு ஒரு கேரக்டர், ரகு Okay. அவர் கேரக்டர் வந்து அவர் சில கேரக்டர்ல ஒரு வித்தியாசம் இருக்கும். ஆ. ஆஹ் அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கேரக்டர் தான் அவரோடது. அவரோட இயல்பு வந்து ஒரு ரெகுலர் ஆட்கள்ல இருந்து ஒரு வித்தியாசப்பட்ட ஒரு கேரக்டர். எனக்கு தெரிஞ்சு இந்த 15 இயர்ஸ்ல தமிழ் இண்டஸ்ட்ரியில பிரம்மாண்டமான வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அனிருத் வந்து. நிச்சயமா. ஸோ 2 பேரோட ஸ்கேல் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கிராஃப் வந்து பயங்கரமான ஒரு ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். 2 பேருமே அதுக்கு தகுந்த உழைப்பாளிகள், அதற்கு தகுதியானவர்கள். சிவகார்த்திகேயன் பொறுத்த வரைக்கும் சினிமா பின்புலம் இல்லாம வந்தவர் இல்லையா? ஸோ அந்த வகையில வந்து அவருக்கு டெலிவிஷன்ல இருக்கும்போதே அவர் வந்து நல்ல எல்லாரையும் எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ஸுங்கெல்லாம் நல்லா ரீச் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கா இருந்து தான் வந்தார். அவருக்கு வந்து அவர் சாதாரண நீங்க நியூ ஃபேஸ்ன்னு சொல்லிட முடியாது. சினிமாவுக்கு வரும்போது பிகினிங்ல அவர் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டார். கரெக்ட். சினிமாவுக்கு அவர் புதுசு எவ்வளோ ஆடியன்ஸுக்கு அவர் ஆல்ரெடி அவங்களோட ஹார்ட் வின் பண்ண ஒருத்தர் தான். ஸோ அதுக்கப்புறம் அவர் உள்ள வந்தது வந்து கரெக்டாக அவருக்கு எல்லாமே அமைஞ்சுது. அந்த பிகினிங் பீரியட்ல வந்து ஒரு ஹியூமரா பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பெண்களுக்கு பிடிக்கிற மாதிரியான ஒரு ஹீரோ வந்தார். ஆக்ஷன் ஹீரோவா வந்துருவாங்க சில பேர் ஒரு 2வது 3வது படங்கள்ல. இப்போ அஜித் சார் விஜய் சாருக்குலாம் பிகினிங்லே ஆக்ஷன் இமேஜ் வந்துடுச்சு. இவரு கொஞ்சம் வந்து அந்த ஸ்டேஜை உடைச்சி வந்திருக்காரு. ஸோ அவரோட வளர்ச்சியும் ரொம்ப அதீதமான ஒரு வளர்ச்சி. அது அந்த அளவுக்கு உழைப்பு இருக்கு, திறமையும் இருக்கு.